கிட்டத்தட்ட 1800 பிளாட் இந்த ஒரு சைட்டுக்குள்ளேயே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இது. நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க, லைனாவே ஃபுல்லா வந்து வீடுகள் தான். நல்ல ஊருக்கு நடுவில் அப்படியே மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ள ஒரு 101 அம்யூனிட்டிஸோட கிட்ட கொடுக்கும். 101 இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சடவுன் எங்கே கொடுத்தது கிடையாது. நம்ம ஏரோ சிட்டி சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேசிவா 2 டர்ஃப் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நிற்கிறது ஒரு டர்ஃப், அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. 4 பிக்கிள் பால் கோர்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகே, 4 பிக்கிள் பால். இங்கே பாருங்க, இங்கே 1 2 3 அப்படியே பேக் சைடு ஒன்று பார்த்தீங்கன்னா 1. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது இடத்துல தான் பிக்கிள் பால். ஓகேங்களா, 2வது இடத்துல நம்ம இங்கே நம்ம சைட்டில் தான் லொக்கேட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலே 2 பிக்கிள் பால் கோர்ட் தான் இருக்கு. அதில் 2வது நம்ம சைட்ல தான் லொகேட் பண்ணிருக்கோம். ஐயோ, வேற லெவல். இந்த இடம் இன்வெஸ்ட் பண்ண எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகும், எதனால அது சொல்லுங்க. கண்டிப்பா அப்ரிஷியேட் ஆகும் சார். இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இங்கிருந்து 6 கிலோமீட்டர்ஸ்ல வருது. இந்த ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க நிறைய இங்க டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 8 வழிச்சாலை, அப்புறம் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக வர மெட்ரோ, இந்த பக்கம் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வரப்போகுது, கேன்சர் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க, புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுற்றி டெவலப் ஆகிருக்கனால அப்ரிஷியேட் டெஃபினட்டாக இருக்கும். பிளாட் உங்களது இஎம்ஐ எங்களுக்குன்ற ஒரு ஆப்ஷன்ல பிளாட் வாங்குற கஸ்டமருக்கு 6 மாசம் ப்ராப்ஷலி இஎம்ஐ கட்டிடும். நீங்க இஎம்ஐ தந்துடுறீங்க, உங்க கம்பெனி சைட்ல இருந்து நீங்க இஎம்ஐ பே பண்றீங்க மக்களுக்காக. ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ டிண்டோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்கிற ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். ப்ராப்ஷெல்லுடைய அர்காடியா ஏரோ சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மேசிவாக ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ச் போட்டு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப். இது கிட்டத்தட்ட 1800 பிளாட் இந்த ஒரு சைட்டுக்குள்ளேயே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இது. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸ் கொண்ட ஒரு சூப்பரான சைட் இது. சுற்றி வந்து வீடுகளும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்களேன் லைவாகவே. ஸோ நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்க, லைனாகவே ஃபுல்லாக வந்து வீடுகள் தான். நல்ல ஊருக்கு நடுவில் அப்படியே மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அப்படியே பின்னாடி பாருங்க, ஃபுல்லாக லைனாக வீடுகள் தெரியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா ப்ராஜெக்ட். எல்லாமே பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ நம்மளோட காஞ்சிபுரம் ஹைவேலேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாம். அந்த காஞ்சிபுரம் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே தலப்பாக்கட்டி பிரியாணி ஹோட்டல் இருக்கும். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே நம்ம சைட்டு எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக 1 கிலோமீட்டர் தான் இந்த சைட்டு. பறவையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய வீடுகள் கடைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ உள்ளே கொண்டு போய் இவங்க என்னென்ன ப்ரைஸில் தராங்க, என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் ஒன் பை ஒன்று உங்களுக்கு உள்ளே கொண்டு போய் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ப்ரோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு நம்ம மக்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி சொல்கிறோம் ப்ரோ. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷெல்ன்றது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலேயே 3rd பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷெல்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது. ப்ராப்ஷெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த 18 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. நல்ல நல்ல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. பட் ப்ராப்ஷெலோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும். ஒரு கம்பெனிக்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி ப்ராப்ஷெலோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மானே தேனே பொன்மானே ப்ராப்ஷெல்லே வந்து ஒரு மாஸ்டர் யூனிட் அப்படின்ற மாதிரினா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லுங்க, இது எக்ஸாக்டாக எங்கே இருக்கு அப்படின்றது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பேக் சைட். ஓகே, எக்ஸாக்டாக பேக் சைட் 800 மீட்டர். சென்னை டு பெங்களூர் NH இருக்கு. அந்த NH வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு 900 மீட்டர் நம்ம லொகேட் பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 180 ஏக்கர் பிக் டவுன்ஷிப் பண்ணியிருக்கோம். ஓகே, 180 ஏக்கர்ஸ். காஞ்சிபுரம் சரௌண்டிங்லேயே எங்கேயுமே 180 ஏக்கர்ஸ் எங்கேயுமே பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 180 ஏக்கர் பிக் டவுன்ஷிப் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப பெருசுல இது. கிட்டத்தட்ட 3 or 4 கிலோமீட்டர் கிட்ட எக்ஸ்டெண்டட். கிட்டத்தட்ட எவ்வளோ பிளாட்ஸ் ஓவராலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ 3 ஃபேஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது 3 ஃபேஸ் 1800 பிளாட்ஸ் இருக்கு. லைவ்லேயே பார்த்தீங்கன்னா 900 பிளாட்ஸ் கிட்ட லைவ்ல இருக்கு. 1800 பிளாட் ஓவராலா மிகப்பெரிய டவுன்ஷிப்ல இது. கண்டிப்பா. ப்ராஜெக்ட் நேம் என்ன இது சொல்லுங்க. ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்காடியா ஏரோ சிட்டி. இந்த ஏரோ சிட்டி எதுக்காக வந்தது ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்க கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட், பரந்தூர் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்
ஏர்போர்ட் சைட்டுக்கு பேக் சைட் ஜஸ்ட் 8 கிலோமீட்டர். ஓகே 8 கிலோமீட்டர் நம்ம சைட்ல 8 கிலோமீட்டர் எக்ஸாக்ட்டா. அருமை. இது மட்டும் இல்லாம சைட்டுக்கு பேக் சைடு ஒரு 3 கிலோமீட்டர்லயே நியூவா கட்டிட்டு வர சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே 3 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டிங் எல்லாமே உங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன். ஓகே. இது மட்டும் இல்லாம கிளம்பாக்கத்துல இப்போ ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்க இல்லையா? ஆமா. ஸோ அந்த மாதிரியே நம்ம காஞ்சிபுரத்துலயே ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்டு நம்ம சைட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்லயே பஸ் வசதியும் சரி எல்லா வசதியும் சரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பர். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் காஞ்சிபுரத்துக்கு உள்ள கொண்டு வராங்க. ஓகே. எங்க பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி டு பரந்தூர். ஓகேங்களா? இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனே வருது. ஓகே. இதெல்லாம் குறிப்பிட்டு ஒரு மெட்ரோ ஆக்சஸும் நம்மளுக்கு வந்துடுது, அதே மாதிரி பஸ் ஆக்சஸும் நம்மளுக்கு வந்துடுது. கரெக்டா? ஆமா. ஸோ ஆப்வியஸா மெட்ரோ ஆக்சஸ் எங்கெல்லாம் இருக்கும் அந்த ஏரியாவோட லேண்ட் வேல்யூலாம் எங்கே போகும் அப்படி. ஓகே. ஒன் ஆஃப் த இப்போ கூட ரீசெண்டாக ஒரு போட்டிருந்தாங்க காஞ்சிபுரத்திலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் லேண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கு. அப்படியா? பிகாஸ் ஏன்னா அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் நடந்துட்டு இருக்கு காஞ்சிபுரத்தில். ஓகே. ஸோ இந்த ஏரியாவில் தான் லேண்ட் அப்ரிசியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றீங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து இங்கே அந்த மெட்ரோலாம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே லேண்ட் வேல்யூ அப்ரிசியேட் கண்டிப்பாக. ஸோ இந்த சைட்டுக்கு வரதுக்கான ரூட் எப்படி அது சொல்லுங்களேன் கொஞ்சம். ரூட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம மீனாட்சி காலேஜ் ஜஸ்ட் தலப்பாக்கட்டி 200 மீட்டர். தலப்பாக்கட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம சைட். ஓ தலப்பாக்கட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்ம சைட் அப்படியே. ஓகே. இங்கேருந்து ஜூம் அது வரைக்கும் பாருங்க தலப்பாக்கட்டி இருக்கு தெரியுதுங்களா? இங்கேருந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தலப்பாக்கட்டி ஹோட்டல் தெரியும். ஸோ அந்த தலப்பாக்கட்டிக்கும் நம்ம சைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் நம்ம சைட்டு. ஸோ சுற்றி வந்து நான் வரும்போதே பார்த்தேன் எக்கச்சக்கமான வீடு வில்லா ப்ராஜெக்ட்லாம் நிறைய இருந்தது இந்த ஏரியாவில். ஓகே. நல்ல டெவலப்மெண்ட் தான் இந்த ஏரியாவில். கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ டோட்டலாக சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்கும் தோராயமா இது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேட் பண்ணிடுறதே பார்த்தீங்கன்னா சுற்றி வில்லேஜுக்குள்ள சென்டரில் தான் நம்ம லொக்கேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பிகாஸ் ஏன்னா மொத்தமே இந்த சைட்டே பார்த்தீங்கன்னா 3 வில்லேஜில் கனெக்ட் ஆகுது. 3 வில்லேஜுக்குள்ள கனெக்ட் ஆகுறதுனால சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வில்லேஜாக தான் இருக்கும். ஓகே. இது என்ன ஊர்? இந்த ஊர் இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா காரை வில்லேஜில் நம்ம லொக்கேட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் காரை சிஐடி வேடர். ஓகே. 3 வில்லேஜில் 3 பஞ்சாயத்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே பண்ணாத ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். 180 ஏக்கருக்குமே மெயின் ரோடே பார்த்தீங்கன்னா 60 ரோடு தான் நம்ம போட்டிருக்கோம். 60 ஃபீட் ரோடு. இந்த சைடு நீங்கள் பாருங்க ஃபுல்லாக வைடான 60 ஃபீட் ரோடு நல்ல வைடாக போட்டிருக்கீங்க. கரெக்டாக? ஸோ சைட் வந்த உடனே நான் பார்த்தேன் ப்ராப்ஷல் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்தேன். அது இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியமாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ இது எவ்வளோ அம்யூனிட்டிஸ் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் தெரியுங்க அதை பற்றி சொல்லுங்களேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ள ஒரு 101 அம்யூனிட்டிஸ் கிட்ட கொடுக்கும். 101 அப்பா என்ன ஏதோ மொய் வைக்கிற மாதிரி 101 அம்யூனிட்டிஸ். ஆமாம். இந்த மாதிரி இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் எங்கே கொடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ஷில் 101 அம்யூனிட்டிஸோட பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 1 by 1 பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒன் ஆஃப் த அம்யூனிட்டியாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டஃப் கட்டிட்டோம். ஓ டஃபா? டஃப் கட்டியிருக்கோம். ஸ்போர்ட் அகாடமி மாதிரி ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் டஃப் கட்டியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் கிளப் ஹவுஸ், ரெசார்ட். ஸோ இந்த மாதிரி 101 அம்யூனிட்டிஸ் எல்லாமே உள்ள. மெயினானது சும்மா சொல்லுங்க. டஃப், அதே மாதிரி கிளப் ஹவுஸ், பார்க் ஏரியா, ரிசார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தென் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், ஸோ அந்த மாதிரி மால்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கொடுத்துட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி. இது இருக்கு, என்ட்ரன்ஸ் இருக்கு, பிளாக் டாப் ரோடு, 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துட்டீங்க. எஸ் கரெக்டா? சிசிடிவி வைலன்ஸும் கொடுத்துருக்கோம். சிசிடிவி இருக்கு, பார்க் ஏரியா இருக்கு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியா. எஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸா? ஆமாம். அப்பா சரி ஓகே. அதெல்லாம் என்னன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். நான் முடிஞ்சா வந்து உங்களுக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஓகே மக்களே, இங்கே பார்க் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செம்ம ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அம்யூனிட்டிஸ். கரெக்டாக பிரதர்? இது எவ்வளோ பெரிய பார்க்? இது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 10,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஒரு பார்க் தானே? இது இல்லாமல் நிறைய பார்க்ஸ் இருக்கு. அப்படியா? ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1ல பண்ணி கிட்டத்தட்ட 7 பார்க் கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸும் ஒரு எக்ஸாக்டா பார்க் இருக்கு. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்வே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சீட்டிங் ஏரியா, அதே மாதிரி லீஷர் ஏரியா, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு. அது இல்லாமல் அங்கே வந்து புத்தா ஸ்டாச்சு வேற ஒன்று வச்சுக்கிங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அம்யூனிட்டிஸ். ஸோ சைட்டை பாருங்களேன், சைட்டை ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன். அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சைட் உள்ள வீடுகள்லாம் வந்ததையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்க சைட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு வந்துச்சு அவரு. ஆமாம். ஓகே. சைட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வீடு வந்துடுச்சு. நம்ம சைட்டுக்கு பின்னாடி பாருங்களேன், அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா லைனாக வீடு தான். எல்லாமே வந்து வில்லா ப்ராஜெக்ட் எல்லாமே. ஸோ லைனாக வீடு, எக்கச்சக்கமான வீடுகளுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ வீடு கட்டி வரவங்க ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வரலாம். ஓகே. ஸோ இது இல்லாமல் மற்ற ஸ்போர்ட்ஸ் அரினாலாம் இருக்குன்னு சொன்னீங்க, அதையும் போய் பார்க்கலாமா அப்படியே? கண்டிப்பாக. ஓகே மக்களே, ஸோ நம்ம ஏரோ சிட்டி சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக 2 டர்ஃப் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நிற்கிறது ஒரு டர்ஃப், அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இது வந்து உங்கள் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குறது, நம்ம கம்பெனி சைடே கொடுக்குறது. ஒன் ஆஃப் த அம்யூனிட்டிஸ். ஸோ இங்கே இடம் வாங்குறவங்க இங்கே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மொத்தமாக 2 டர்ஃப் இருக்கு. கரெக்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகே. 2 டர்ஃப் உங்களுக்கு செம ப்ரீமியமாக இருக்குங்க பாருங்களேன். ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் ட்ரைனிங், பேட்மிண்டன், ஷட்டில் காக், டென்னிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அது அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்
இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட்பால் டர்ஃப். இப்போ ஆப்வியஸாக இது ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுக்கு நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா குழந்தைங்களை சேர்க்கறதுக்காக இங்கே நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதெல்லாம் என்ன இருக்கு? நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பண்ணும்போது அது இல்லாமலாம் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட், என்ஹெச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் 1 கிலோமீட்டர் சிக்ஷா மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல் இருக்கு. ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல். இது இல்லாமல் சைட்டுக்கு பேக் சைட் 2 கிலோமீட்டர்லேயே வேலம்மாள் போதி கேம்பஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே, தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஸ்கூல் வேலம்மாள் போதி கேம்பஸ். ஓகேங்களா, மகரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு. இதுவும் இல்லாமல் சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா பிரிமிங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர்ந்துருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க, காலேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போதே காலேஜ் தான், மீனாட்சி மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, ஓகேங்களா. இது இல்லாமல் சங்கரா யூனிவர்சிட்டி, பல்லவன் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாமே சரௌண்டிங் எல்லாமே உங்களுக்கு நியர்பை 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஓகே ப்ரோ. இது என்ன ஏரியா ப்ரோ? இது பயங்கரமா இருக்கு. இது வேற என்ன டெவலப்? நம்ம அங்கே வந்து ஃபுட்பால், டென்னிஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கிரிக்கெட் ட்ரைனிங் எல்லாம் அதே மாதிரி தான். இதுவும் 4 பிக்கிள் பால் கோர்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகே, 4 பிக்கிள் பால். இங்க பாருங்க, இங்க 1 2 3 அப்படியே பேக் சைடு ஒன்று பார்த்தீங்கன்னா 1 4 இது ப்ரோ அப்படியே ஃபுல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் அரினா மாதிரியே ஃபுல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டா சைட்டுக்குள்ளேயே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பிக்கிள் பால் கோர்ட்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது இடத்துல தான் பிக்கிள் பால். ஓகேங்களா, 2வது இடத்துல நம்ம சைட்ல தான் லொகேட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலே 2 பிக்கிள் பால் கோர்ட் தான் இருக்கு. அதுல 2வது நம்ம சைட்ல தான் லொகேட்டே பண்ணியிருக்கோம். ஐயோ வேற லெவல்ப்பா. ஸோ யாராவது நீங்களாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா ஆப்வியஸா நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல ஷட்டில் காக் கோர்ட் இருக்கணும், அதே மாதிரி கிரிக்கெட் டர்ஃப் இருக்கணும், ஃபுட்பால் டர்ஃப் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து சூப்பரான சைட்டு உள்ள இந்த அளவுக்கு பிரீமியமான அம்யூனிட்டிஸ்லாம் வேற லெவலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். கரெக்டா? கரெக்ட் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். சார் உங்களோட லாஸ்ட் வீடியோ ரெஸ்பான்ஸ் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருந்தது. சார் வந்து நல்லா ஓப்பனா ஜென்யூனா பேசினாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைட்டுக்கும். அதை விட இது இன்னும் பிரம்மாண்டமே இருக்கு சார் இந்த சைட்டு. சொன்னல இன்னொரு சைட்டை மறைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும். வெடிகுண்டு இதுதான் அந்த கடைசி ஆயுதமா? இது வேற லெவல்ல இருக்கு. நான் பார்த்தேன் பெரிய டவுன்ஷிப் இது. கரெக்டா? இது 180 ஏக்கர். சென்னை டு பெங்களூரும் போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எங்கேயுமே அது ஒரு விஷயம். அது இல்லாம அம்யூனிட்டி சைட்டுக்குள்ள இவ்வளவு கொட்டி கொடுத்துருக்கீங்களே. எண்ணிட்டே இருக்கணும் நீங்க. மொய் வைக்கிற மாதிரி 101 வேற கொடுத்துருக்கீங்க அம்யூனிட்டிஸ். அது இல்லாம 2 அம்யூனிட்டிஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து ஆர்கேடியா ஸ்போர்ட்ஸ் அரேனா கிளப்னு ஒன்று ஆரம்பிக்கும். ஓகே, அதில் மிக பிரம்மாண்டமாக ஒரு ஏக்கர் கிட்ட நம்ம டர்ஃப் கட்டியிருக்கோம். அதில் ஃபுட்பால், கிரிக்கெட், பேட்மிண்டன், அப்புறம் பிக்கிள் பால் டே நைட் விளையாடுற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, டே அண்ட் நைட். ஆமாம். 2வது வந்து கிளப் ஹவுஸ் கட்ட ஆரம்பிக்கிறோம். கிளப் ஹவுஸும் அதில் வந்து. ஓகே, ஃபைன் சார். ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் பேசிட்டேன். பட் இருந்தாலும் உங்கள் வாயிலேருந்து ஒரு சில வார்த்தையை எடுக்க விரும்புகிறேன். என்னன்னா, ஸோ இந்த இடம் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகும், எதனால் அது சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகும் சார். இங்கே ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 400 to 500 போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 2600 2500 வரையும் இங்கே ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. காரணம்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இங்கேருந்து 6 கிலோமீட்டர்ஸில் வருது. ஸோ இந்த ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு நிறைய இங்கே டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 வழிச்சாலை, அப்புறம் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக வர மெட்ரோ, இந்த பக்கம் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே வரப்போகுது, கேன்சர் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க, புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுற்றி டெவலப் ஆகிட்டதுனால அப்ரிஷியேஷன் டெஃபினட்டாக இருக்கும். இங்கே அப்ரிஷியேஷன் ஏன் ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னா, யூஸ்வலாக லேஅவுட் பார்த்தீங்கன்னா 24 அடி மேக்ஸிமம் 30 அடி ரோடு போடுவாங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சே ஒரு 150 அடி இருக்கும். கரெக்ட். 60 ஃபீட் ரோடு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டக்க நம்ம 60 ஃபீட் ரோடே போட்டிருக்கோம். ஒரு ஏர்போர்ட் ரன்வே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம ரோட்ஸே இருக்கும். ஓகே, நிறைய உள்ள அம்யூனிட்டிஸ் இருக்குனால வில்லா கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 45 லட்சம் ரூபாயில் 2 BHK வில்லா கொடுக்குறோம். ஓகே, உடனே கட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குனால 40 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK வில்லா தெரியும். லேக்ஸில் 2 BHK வில்லா. ஸ்கொயர் ஃபீட் என்ன ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் தெரியுங்க. கரெக்டா? 1100 ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோ தெரியுங்க. ஓகே, 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா 45 லட்சம் ரூபாய்க்கு கட்டி ஃபுல்லா லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேர்த்து சாவி குத்துறீங்க. சூப்பர் சார், வேற லெவல். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுனால நல்ல ஒரு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இந்த ஏரியாவில். ஸோ மீனம்பாக்கம் சரௌண்டிங்லாம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணவங்க இங்கே வாங்கலாம். கரெக்டா? ஃபைன் சார். நீங்கள் என்ன ரேட்டுக்கு தரீங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டாக சொல்லுங்கள்? 2190 rupees தரோம். 2190. காஞ்சிபுரம் நீங்கள் உள்ளே போய் வாங்கினீங்கன்னா 4500 ரூபாய். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா 2190. அந்த யூடியூப்பில் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்தோம் இல்லை, அதனால ஒரு 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு வெறும் 1999 ரூபா மட்டுமே.
ஸோ எல்லாத்துலேயும் வந்து யூஸ்வலாக அந்த மார்க்கெட் ஏரியா என்ன ரேட் இருக்கோ அதில் ஸ்லாஷ் அவுட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷிலோட பியூட்டியே. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்னும் இருக்கா? டிஸ்கவுண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளாட் உங்களது இஎம்ஐ எங்கள்ன்ற ஒரு ஆப்ஷனில் பிளாட் வாங்குற கஸ்டமருக்கு 6 மாதம் 6 மாதம் ப்ராப்ஷலி இஎம்ஐ கட்டிடும். நீங்கள் இஎம்ஐ தந்துடுறீங்க உங்கள் கம்பெனி சைட்லேருந்து, நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்க மக்களுக்காக. ஆமாம், அவங்களோட பேர்டனை கம்மி பண்ணுறோம். அவங்க ஃபேமிலி மெம்பராக நம்ம கன்சிடர் பண்ணி ஓகே அவங்களோட பேர்டனை கம்மி ஃபினான்ஷியல் பேர்டன் கம்மி பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியத்துவம். அடே இது அமோகமான ஆப்ஷனாக இருக்குது. இது பேர் சொல்லுங்கள். பிளாட் உங்களுது, இஎம்ஐ எங்களுது. கரெக்டா? ஸோ 6 மாதம் இஎம்ஐ வந்து இவங்க கம்பெனி சைட்லேருந்து பே பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு அவங்களுடைய பேர்டனை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். கரெக்டா? ஸோ இது இல்லாமல் இது ரெண்டுத்தில் எய்தர் ஒன்று இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1,999 per ஸ்கொயர் ஃபீட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் இருக்கிறதுனால பேங்க் லோனும் அவைல் பண்ணிக்கலாம். அப் டு 80% வரைக்கும் தரீங்களா? பேங்க் லோனும் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ இருந்தால் இங்கே வாங்கலாம் சார்? 1 lakh rupees. மினிமம் என்ன சைஸ்லேருந்து இங்கே பிளாட் இருக்குது? 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. 12 லட்ச ரூபா இருந்தால் ஒரு பிளாட் வாங்கிடலாம். 45 லட்ச ரூபா இருந்தால் 2 BHK வில்லா வாங்கிடலாம். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இனிஷியல் பேமெண்ட் ஜஸ்ட் ஒரு 1 lakh ஆகும். 1 lakh இருந்தாலே போதும், உங்களால் இங்கே ஒரு பிளாட் வாங்கிட முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரீ சைட் விசிட்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பாண்டில் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ டிட்டோ. டாடா பை. See you and take care. Thank you sir. Thank you so much.